ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஓஜி கிரிக்கெட் டாக்ஸ். ஸோ டேனி, நம்ம ஒரு 4 மேட்ச் முடிச்சிட்டோம். ஸ்கேமர்ஸ் லிஸ்ட்ல போகலாம். ஸ்கேமர்ஸ் இப்போ வரைக்கும் ஸ்கேமர்ஸ் யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஸ்கேமர்ஸ் சென்னையில் சென்னையோட கேப்டன் பெரிய ஸ்கேமர், பயங்கரமான ஸ்கேமர். அவன் வேற எல்லாத்து மேலேயும் பழிய போட்டு தப்பிச்சிட்டு இருக்கான். மாட்டிடுவான், இப்படியும் முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நாள். நம்ம பண்ண வேண்டாம், அவங்க ஃபேன்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நம்பர் 1 ஸ்கேமரா இல்லை, அதாவது லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேமர் வந்து கெய்க்வாட் சொல்றீங்க? டாப். எனக்கு வந்து சில ட்ரான்ஸ்ஃபர் ட்ரேட் நடந்துச்சு, அந்த ட்ரேட்ல வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிதிஷ் ராணா சும்மா வச்சுக்க வேண்டியதா டீம்ல? எதுனா அம்பையர் கிட்ட சண்டை போடுறது கொடுத்துருக்கீங்க. 1 டவுன் அத்தனை டைம் கொடுத்தீங்க. அதான் இல்ல அம்பையர் கிட்ட சண்டை போடுறதுக்கு வச்சுக்கலாம் அந்த பையனை. அதுதான் ஆவான் போல. அப்புறம் கேப்டன்சி பண்ணவன் ஒரு பிரான்சைஸ, அவன் அந்த மாதிரி ஆடுறானா தெரியல. எப்பயோ ஒரு டைம்ல அடிச்சிட்டு இருக்கான். அடுத்த ஸ்கேமர் சொல்லுங்க. அடுத்த ஸ்கேமர்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல இல்ல. நானும் உங்களுக்கு நேம் எடுத்து தரேன். இல்ல ஒருத்தர் இருக்காரு உங்க டீம்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. உங்க டீம்ல இலக்குவரமா பயங்கரமான ஸ்கேமர். கொஞ்ச நாள் அவன் பயங்கரமான ஸ்கேமரு. அவன் மேல இருக்கிறவங்களோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கான். சீக்கிரம் எப்ப என்னைக்கு நிழல் நகர்ந்து போகுமோ அன்னைக்கு முடிஞ்சிருவான். ஆமா. அடுத்து ஆர்சிபிலேயே ஒரு ஸ்கேமர் இருக்கானே. யாரு? ஆர்சிபிலேயே ஒரு ஸ்கேமர் இருக்கான். உங்க டீம்ல இப்போதைக்கு ஸ்கேமர் கிடையாது. அபிநந்தன் சிங், அந்த பவுலர், அதான் ஒரு ஸ்கேமர். அவன் ஆனா அவன் வந்துட்டு அன்கேப்டு. ஸோ அதனால அவனை விட்டுறலாம். அன்கேப்டு எல்லாம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் முடிச்சிட்டீங்களே. நேற்று ஒரு பையன் போட்டானே, ரசிக்தர் சலாம். அது அவனும் நேற்று பாதியில் இன்ஜுரி ஓடிட்டான். ஜஸ்ட் அது கிராம்பு தான், அதெல்லாம் மாறிடும். அடுத்த வருஷம் பிடிச்சிருவீங்க. இல்ல, அவன் அன்கேப்டு. ஸோ அதனால அவனை பெருசா விட்டுறலாம். சரிங்களா? அன்கேப்டு இல்லாம எல்லாமே இருந்து பெரிய ஸ்கேமர் விட்டுட்டோம் பாருங்க. எல்எஸ்சியில இருக்கான் நிக்கோலஸ் பூரன். நல்ல உலகமகா ஸ்கேமர். இல்ல வேர்ல்ட் ஸ்கேமர் இல்ல, பூரான் மட்டும் இல்ல, அந்த டீமே ஸ்கேம் தான் போல இருக்கு. பூரான், மார்ஷ், அடுத்து மார்க்கரமே ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் பொட்டன்ஷியல் விளையாடுறதுல பண்ணிட்டு 4 விட்டா 11 சொல்லணும் போல இருக்கு. திக்வேஷ் ராத்தி ஒரு மேட்ச் நல்லா திருப்பி மேட்ச் அப்படியே மேட்ச் விட்டுறாரு. தெரியல, கணிச்சிட்டாங்க போல இருக்கு. பையன் போன வருஷம் ஏதாவது சைனுகின்னு அப்படி இப்படி இது பண்ணி ஓட்டிட்டு இருந்தான். இந்த வருஷம் ஒன்றும் சிறப்பாக அமையட்டும். அவன் அன்கேப்டு. ஸோ அவனை மறந்துட்டேன். ஹென்ரிச் கிளாசன் பாவம். ஐயோ, பாவமா இருக்கு. அந்த 218 ரன்னுக்கு காரணம் கிளாசன். ஆமா, கண்டிப்பாக. 19 ரன் எங்க முடிய வேண்டிய ஸ்கோர் எங்க முடிச்சு கொடுத்துருக்கான். இல்ல, ஆக்சுவலி கிளாசனால முடியல. கிளாசன் எஃபர்ட்லெஸ்ஸா கிளியர் பண்ற பாலையே கிளாசனால கிளியர் பண்ண முடியல. அவன் அவுட் ஆன பாலே கூட யூஸ்வலா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அடிப்பான் அதை ஒரு 6க்கு. சரியா? அவனாலேயே அடிக்க முடியல. கேட்டா பிச்சு லாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவெல்லாம் 100 மீட்டர் 6 அடிக்கிறவன். இல்ல, நீங்க பவர் பிளே 105 அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்டலைஸ் பண்ண முடியாது. அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிருக்கலாம். சுடுதண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்புல. சுடுதண்ணியும் ஒரு வித்தியாசமான கேட்ச்ல போயிட்டான். சுடுதண்ணி நல்லா ஆடிட்டு இருந்தான்.